இந்த கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்று திருமதி வள்ளி அவர்கள் ஆசிரியராக பணியாற்றுகிறார். கோவில் பதாகையிலே பள்ளியிலே ஆசிரியர் பணியாற்றி கொண்டிருக்கூடிய வள்ளி அவர்கள் சென்னை திருமுல்லைவாயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். யாரும் தோல்வியை கண்டு துவண்டுவிடக் கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் காரணமாகத்தான் இன்று தோல்வியை கண்டு துவளேல் என்னும் தலைப்பினை நான் கொடுத்திருக்கின்றேன். இந்த தலைப்பிற்கு இன்று தலைமை தாங்க வந்திருக்கும் அருமை ஆசிரியர் வள்ளி ஆசிரியர் அவர்கள் இந்திய கவியரங்கத்திற்கு தலைமை ஏற்க இருக்கின்றார்கள். அம்மா அவர்களை இருகரம் கூப்பி நெஞ்சார வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். பாருங்கள் அம்மா. சிந்தையாலே செந்தமிழை சிங்காரமாய் குடிவைத்து எண்ணும் போதெல்லாம் எண்ணற்ற பாட்டிசைத்து என்றும் என் சொத்து என்னவளே நீ எனக்கு என்றும் கால நேரம் காணாது தமிழ் அன்னைக்கு புது புது அணிகலனாய் கவிதைகளை அள்ளி அவளது பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கும் மதிப்பிற்குரிய நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் கனிவான மொழியாலே காண்போரை கவர்ந்திழுத்து தமிழ் நெஞ்சங்களை தாங்கி பிடித்து சங்கிலியால் இணைத்து மனங்குளிர எந்நாளும் மணியாக வரவேற்று அன்பு உள்ளத்தில் அனைவரையும் பூட்டி வைத்து நிகழ்ச்சியை சிறப்பாக வடிவமைத்து வரவேற்புரை அளித்த பவானி தனஞ்செழியன் அம்மா அவர்களுக்கும் இவ்விடம் தலைமை பொறுப்பை எனக்கு நல்கியமைக்கு இரு கரம் கூப்பி என் பணிவான நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்வதோடு இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நம் உள்ளங்களை சிறகடிக்க வைக்கும் சிறப்பான கவிதையை செறிவான பொருளேற்றி சிந்தையிலே நிற்க வைக்கும் வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் என்ற கவிதையை கூறி தோல்வி என்ற கூண்டிலிருந்து வெற்றி என்ற உலகிற்கு பறந்து வா என்று நம்மை அழைக்கும் அழைப்பெழுதலாய் கவிதையை வழங்க இருக்கும் கவிச்செல்வம் செல்வி கவி ஸ்ரீ சரவணன் அவர்களையும் மற்றும் கவி மழையை பொழிய காத்து கொண்டிருக்கும் அத்துணை கவிஞர்களையும் வணங்கி இவ்வேளையில் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவியரக்கத்தை துவங்குவோம். உங்கள் கவிதையை தாருங்களம்மா. பல்வேறு துறைகளில் இருந்து அயல் நாடுகளில் இருந்து நம்மை இணைந்து கவி பாட வைத்திருக்கும் நாம் தமிழ்த்தாயை வணங்கி என்னுடைய கவிதையை துவங்குகிறேன். இவ்விடம் நான் கூற வந்துள்ள கவிதையின் தலைப்பு தோல்விக்கு அஞ்சேல். நாணயத்திற்கு இருப்பதோ இரண்டு பக்கங்கள், நாணயத்திற்கு இருப்பதோ இரண்டு பக்கங்கள், நாளும் வருவதோ இரண்டு பொழுதுகள், ஒன்றே என்றும் நிலைப்பதில்லை அன்றோ, தோல்வியும் வெற்றியும் அதை போன்றதே அன்றோ. வெட்டிய மரமது துளிர்விடும் போது வீழ்ந்த சருகும் உரமாகும் போது தேய்ந்த நிலவும் வளரும் போது தோல்வியின் பின்னே வருவதும் வெற்றிதானே. வெற்றி கற்பிக்கும் பாடம் பெரிதல்ல, தோல்வி புகட்டும் பாடமே வரலாறு. சுழலும் கடிகார முள்ளின் சுறுசுறுப்பு கண்டதும் துவண்டவனுக்கு வர வேண்டும் விறுவிறுப்பு. முயற்சிக்கு தர வேண்டும் வாழ்க்கையில் முக்கியத்துவம், நம்பிக்கைதான் என்றும் நல்வாழ்வுக்கு அடித்தளம். கடலை கடந்து செல்ல உதவும் தோணி போல கவலையினை கடந்து செல்ல உதவுமே தன்னம்பிக்கை. வெற்றி பெற்றவனிடம் இருக்க வேண்டும் பணிவு, தோல்வி அடைந்தவனிடம் இருக்க வேண்டும் துணிவு. முன்னேற்ற பாதையில்தான் சிந்திக்க வேண்டும், முடக்க வரும் எண்ணங்களை துரத்தி அடிக்க வேண்டும். ஆராய்ச்சியின் வெற்றியெல்லாம் 1000 தோல்விக்கு பின், அவையாவும் வெற்றியை தொட்டிட ஏறும் படிக்கட்டு. எடுக்கும் முயற்சிதான் யாவருக்கும் இறைவன், தயங்கும் உள்ளமென்றும் தந்திடாது பலன். மீண்டும் என் கவிதையை தொடர்கிறேன் ஐயா. பின்னோட்டம் ஒவ்வொரு முறையும் அளித்த பின்பு தொடர்கிறேன் ஐயா. மகிழ்ச்சி. பாருங்கள் கவிஸ்ரீ சரவணன் அவர்களே. ஆனால் எல்லோருக்கும் ஒரு தலைப்பு, இவருக்கு மட்டும் தனித்தலைப்பு. எல்லோருக்கும் ஒரு தலைப்பு, தோல்வி கண்டு அஞ்சேல் என்று. இவருக்கு மட்டும் தனித்தலைப்பு, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்று.
ஒரு செயலை செய்வது வெற்றி அல்ல, அதை மகிழ்ச்சியாக செய்வதே உண்மையான வெற்றி. சோதனைகளுக்கு துணிந்தவனே வெற்றி சாதனைகளுக்கு உரியவர். சோதனைகளுக்கு துணிந்தவனே வெற்றி சாதனைகளுக்கு உரியவர். வீழ்ந்து எழுந்தவுடன் கிடைப்பது வெற்றி அல்ல, விழுந்து எழுந்தவுடன் கிடைப்பதுதான் வெற்றி. நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவரிடமே வரும். சிறார் பூங்காவில் சிந்தனை பூவாய் பூத்து குலுங்கும் எனது வெற்றி. தகுதி உள்ளவரை விட தன் நம்பிக்கை உள்ளவரிடமே வாழ்வில் வெற்றி அடைவர். தகுதி உள்ளவரை விட தன்னம்பிக்கை உள்ளவரே வாழ்வில் வெற்றி அடைவர். துன்பத்தை தூரமாக வை, இன்பத்தை இதயத்தில் வை. தன் நம்பிக்கையை வைத்தால் எல்லாம் வெற்றியே. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அருமையான ஒரு கவிதை கொடுத்திருக்கிறீர்கள். உங்களிடம் ஒரு பின்னூட்டம் கொடுப்பதற்காக வள்ளி அம்மையார் இருக்கிறார்கள். பாருங்கள் திருமதி வள்ளி அவர்களே, கவியரங்கத்துறை தலைவர். செல்வி கவிஸ்ரீ சரவணன் அவர்களை வரவேற்று அவருக்கு இனிப்பான ஒரு பின்னூட்டத்தை அளிக்கிறேன். இனிய குரலில் கவிதை இனித்ததம்மா. வெற்றி என்பது கொடுத்து பெறுவதல்ல, முயன்று அடைவது. என்ன ஒரு இனிமையான வரிகள்! உங்களை போன்ற மாணவர்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சோதனைகளை வென்றால் சாதனைகள் பெற்றிடலாம். சரிதான், மிகவும் சரியாக கூறினார். சிந்தித்து எடுக்கின்ற முடிவுகள் அத்துணையும் சிந்தாமல் சிதறாமல் மனந்தன்னை ஒருங்கிணைக்கும். கலக்கத்தில் எடுக்கின்ற முடிவெதுவும் கண்டிப்பாக கலங்கிய நீரில் பார்க்கின்ற பிம்பம்தான். ஆக்கப்பூர்வமான கவிதையை அளித்த மாணவிக்கு பாராட்டுக்கள் அம்மா. நன்றி அம்மா. தோல்வியில் கலங்கேல். வாழ்வில் முயன்றவர்களே வெற்றியின் பக்கத்தை வாசிக்கிறார்கள். நாளும் சோம்பியே இருந்துவிட்டு தோற்பதே தன் பிறப்பென்று வாய்விட்டு அரற்றுவதில் அர்த்தமில்லை, ஆராய்ந்து பார். நாளும் சோம்பியே இருந்துவிட்டு தோற்பதே தன் பிறப்பென்று வாய்விட்டு அரற்றுவதில் அர்த்தமில்லை, ஆராய்ந்து பார். தோல்வியை கண்டதும் மன உறுதியை அசைத்து பார்க்க ஆயிரம் ஆயிரம் தீய சிந்தையை தீண்டிக் கொண்டே இருக்கும். தன்னிலை தாழாதே. நீ உதிர்க்கும் உண்மையான உழைப்பின் வியர்வையில் வெற்றியின் எல்லைக்கோடு உன்னை வரவேற்க வாஞ்சையில் காத்திருக்குமே. திடமுடன் திட்டமிடு. வாட்டி வதைத்த தோல்வியின் சோதனையில் இருந்து மீள்வாய். உழைப்பை உன்னதமாக எண்ணி உன் வாழ்வில் நற்சிந்தனையில் நாளும் சுமக்கின்ற செயலாக்கம் துவக்கத்திலே தோல்வியை தொலைத்து நிற்குமே. உழைப்பை உன்னதமாக எண்ணி வாழ்வில் நற்சிந்தனையில் நாளும் சுமக்கின்ற செயலாக்கம் துவக்கத்திலே தோல்வியை தொலைத்து நிற்குமே. தோல்வி என்பதை தோளில் சுமக்காமல் வெற்றியை பற்றி எண்ண முடியுமா? தோல்வியில் கலங்காதே. தோல்வியை கடந்தால் வெற்றி நிச்சயம், நீ மறக்காதே. இரவு பகல் வரும் போகும், அது போலத்தான் வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில் வரும். வாட்டம் கொள்ளாதே. இரவு பகல் வரும் போகும், அது போலத்தான் வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில் வரும். வாட்டம் கொள்ளாதே. நெல்லை சுசுந்தர். சுந்தரம் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் மிக சிறந்த கவிதையை அளித்தார். தோல்வியை கண்டதும் மன உறுதியை அசைத்து பார்க்க தீய சிந்தனைகள் காத்து கொண்டிருக்கும். தோல்வியில் கலங்காதே. இரவு பகல் வரும் போகும், அது போல வெற்றியும் தோல்வியும் வந்து கொண்டுதான் இருக்கும். என்ன ஒரு நம்பிக்கையான சொற்களை கொண்ட கவிதை! வாருங்கள் திருமதி அரங்கநாயகி கண்ணன் அவர்களே, உங்கள் கவிதை தாருங்கள். இலக்கை கண்டுபிடி, இலக்கை அடைய முயல்வாய். இலக்கை அடையும் வரை முயற்சியை விடாதே. வீழ்ந்தாலும் வீழ்ந்த இடத்தில் கிடக்காதே. எழுந்திரு, தொடர்ந்திரு முயற்சியை முடிக்கும் வரை. தோல்வி வரினும் துவண்டு விடாதே. தோல்வியை படிக்கல்லாக்கு, வெற்றி அடைவாய் கலங்காதே. முயல்வதற்கும் முடிக்கும் வரை முயல்வதற்கும் சிறிது தூரமே. வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்தம் முதல்தனையது உயர்வு என்று வள்ளுவர் பகர்ந்தார்.
முயன்றால் முடியாதது ஒன்றுமே இல்லை. முயற்சி மெய்வருத்த கூடி தரும் அறிவாய். எண்ணத்தில் உறுதியாய் இலக்கை கண்டு இலக்கை அடைய முயல். இலக்கை அடைந்து விடாதே. எண்ணத்தில் உறுதியாயிரு, ஏற்றம் நிச்சயம். நன்றி, வணக்கம். நல்வாய்ப்புக்கு நன்றி. அரங்கநாயகி அம்மா அவர்கள் மிகவும் சுவையான ஒரு கவிதையை படித்தார். இலக்கை கண்டுபிடி. மிக சிறப்பான வரிகள் அது. இலக்கு என்னவென்று தெரியாமலேயே நிறைய பேர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இலக்கை கண்டுபிடி, இலக்கை அடைய முனைவாய். தோல்வியை படிக்கல்லாக்கு. தோல்வி கண்டது நாம் துவண்டி விடக்கூடாது என்று சிறப்பான ஒரு ஊக்கத்தை தருகின்ற வரிகளை கூறினார் அரங்கநாயகி அவர்கள். வாழ்த்துக்கள் அம்மா. பாருங்கள் திருமதி இரா ஜோதி அவர்களே, உங்கள் கவிதையை தாருங்கள். ஒளிகள் தாங்கும் கற்கள் தான் வழிகள் வாங்கி அற்புதமான சிற்பங்களாகிறது. ஒளிகள் தாங்கும் கற்கள் தான் வழிகள் வாங்கி அற்புதமான சிற்பங்களாகிறது. தடைக்கற்களை படிக்கற்களாக்குங்கள், நாணலும் ஏணியாகும், வானமும் வளைக்கப்படும். தடைக்கற்களை படிக்கற்களாக்குங்கள், நாணலும் ஏணியாகும், வானமும் வளைக்கப்படும், காணலும் கைவசமாகும். மனதிற்குள் கலங்காதே, மண் கூட புழுங்குவதால் கடினமான செங்கல் ஆகின்றதே. மனதிற்குள் புழுங்காதே, மனதிற்குள் கலங்காதே, மண் கூட புழுங்குவதால் செங்கல் ஆகின்றதே. நாடி துடிப்பில் நம்பிக்கை வை, நாடி துடிப்பில் நம்பிக்கை வை, இதயத் துடிப்பில் இப்பொழுதை வை. நம்பிக்கையாகும் நாளைய பொழுது. தோல்வியை வேள்வியாக்கு, ஆயிரம் ஆயிரம் வரம் கிடைக்கும். தோல்வியை வேள்வியாக்கு, ஆயிரம் ஆயிரம் வரம் கிடைக்கும். மையாய் இருந்து எழுத்தாய் எழு, ஊமையாய் இராதே. மையாய் இருந்து எழுத்தாய் எழு, ஊமையாய் இராதே. நெருப்பில் நடக்க செருப்பை நம்பியா நம் பயணம், பொறுமை கடைபிடி. நெருப்பில் நடக்க செருப்பை நம்பியா நம் பயணம், பொறுமை கடைபிடி. எச்சில் கூட எரிமலையாகும், ஓர் நாள் எச்சில் கூட எரிமலையாகும். தோல்வியை தோற்கடிப்போம், எழுந்து வா, வேர் பிடிப்போம். தோல்வியை தோற்கடிப்போம், எழுந்து வா, வேர் பிடிப்போம். ஆலவரமாய். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. சிறப்பு அம்மா. ஆசிரியர் இரா ஜோதி அவர்கள் தர்மபுரியிலிருந்து வந்து ஒரு சிறப்பான கவிதையை வழங்கினார். ஐயா அவர்கள் கூறியது போல அம்மா அவர்கள் சொல்லில் பொறுமையும் அழகும் இருந்தது. சொல்லிலே தேன் இருக்கும், சுவை இருக்கும் என்றார். உண்மைதான். ஒளிகள் தாங்கும் கற்கள் தான் வழிகள் தாங்கி அற்புதமான சிற்பமாகிறது. என்ன அழகான வரிகள். தோல்வியை வேள்வியாக்கு. தவம் செய்ய வேண்டும் அல்லவா? அதை பொறுமையாக இருந்து சகித்து கொண்டால் தானே வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக வருகிறார், சிறுமுகையிலிருந்து கவிநகை புரிந்து வருகிறார் கவிஞர் எஸ். ராமகிருஷ்ணன். தோல்வியில் கலங்கேல். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. வீழ்ந்த தோல்வி கண்டு அஞ்சுபவன் கோழை. தோல்விகளின் கடைசி படி வெற்றியின் முதல் படி. தோற்றவர்கள் துவண்டால் மாற்று வழி எப்படி? தோல்வி என்பது நாளைய வெற்றிக்கு பயிற்சி. தோற்றவனுக்கு தேவை மீண்டும் முயற்சி. தோல்விக்கு காரணம் மனதின் அயற்சி. தோற்றவனுக்கு கூடாது மனதில் அதிர்ச்சி. முயன்றால் முடியாதது என்பது இல்லை. நெப்போலியனுடைய வேர்டு. Impossible is the word. Nothing is impossible. முயன்றவனுக்கு சிகரம் கூட அகரமே. சிகரத்தை அடைய ஆசை தப்பில்லை. ஆனால் சிகரமே தப்பென்றால் சிறப்புக்கு வாய்ப்பில்லை. லட்சியத்தை அடைய செல்லும் வழி முக்கியம்.
லட்சியத்தை போராடி வென்றாலே சௌக்கியம். லட்சியத்தோடு ஒன்றி வாழ்தல் ஐக்கியம். லட்சியத்தின் தூய்மையே வெற்றியின் பாக்கியம். வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. இந்த வார்த்தை. முதலில் கற்போம், பிறகு பெறுவோம். இரவுக்கு பின் பொழுது விடியாமலா போகும்? தோல்வி என்பது சோதிக்கும் தடை. வாழ்வில் வருகின்ற தடைகளை உடை. தடைகளை உடைக்க தைரியமே படை. சாதுரியம் மட்டுமே வெற்றியின் விடை. சாதனை படைத்தோர் கண்ட சோதனைகள், சரித்திரம் படைத்தோர் கொண்ட வேதனைகள், பட்ட பின்பே அவர்கள் படித்தனர் போதனைகள். படிகள் பல கடந்த பின்பே அடைந்தனர் சாதனைகள். வெற்றி பெற்றால் மமதையில் விளங்கேல், வெற்றி இழந்தால் அழுது புலம்பேல். நிச்சயம் விடிவுண்டு, முடிவுண்டு, உறங்கேல். அச்சம் தேவையில்லை, தோல்வியில் கலங்கேல். அச்சம் தேவையில்லை, தோல்வியில் கலங்கேல். வாய்ப்பு தந்தோர்க்கும் வாய்மொழி கேட்டோர்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கவிஞர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் கவிதை கூறும்போது எனக்கு நினைவுக்கு வந்தது கட்டபொம்மன் வசனம் கூறிய சிவாஜி கணேசனை தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. மிகவும் அழகாக இருந்தது, அழுத்தமாக இருந்தது. தமிழை உச்சரிக்கும் போது மிகவும் சிறப்பாக இருந்தது. இதில் ஐயா அவர்கள் கூறிய வரிகளில் ஒரு சில வரிகள், தோல்வியின் கடைசி படிதான் வெற்றிக்கு முதற்படி. துவண்டே விடக்கூடாது, தோல்வியின் கடைசி படி வரை செல்ல வேண்டும் என்று அழகாக இந்த கருத்துக்களை உள்வைத்து கூறினார். தோற்றவனுக்கு தேவை மீண்டும் முயற்சி, தோற்றவனுக்கு காரணமே மனதில் உள்ள அயற்சிதான் என்கிறார். வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது என்று ஷேக்ஸ்பியரின் வரிகளை கூறி தோல்வியை விரட்டியடி என்று அழுத்த திருத்தமாக கூறியது அனைவரும் பின்பற்ற வேண்டிய முக்கியமான வரிகள். ஐயா மிகவும் சிறப்பு. நல்ல கவிநடை மருத்துவராக விளங்கக்கூடிய கடலூரை சேர்ந்த கவிஞர் ஆர் ரஹீமா அவர்கள், மருத்துவரே வருக, தோல்வி அடைந்தோருக்கெல்லாம் மருந்து தருக. தோல்வியில் கலங்கேல், தோல்வி கண்டு கலங்காதே, துவண்டு கீழே விழாதே, துணிந்து நில், நிமிர்ந்து பார், வெற்றிக்கான வழி அதுவே. கற்கள் தடுக்கும் பாதையிலே கவலை கொண்டு நிற்காதே, கற்களை படிக்கற்களாக்கி உச்சம் நோக்கி பறந்திடு. இருள் சூழ்ந்த இரவினிலே இதயம் நொந்து அழாதே, விடியல் வரும் என்றுணர்ந்து விவேகத்துடன் காத்திரு. முட்கள் நிறைந்த பாதையிலே முடங்கி போக வேண்டாம், முயற்சி என்னும் ஆயுதத்தால் முன்னேறி செல்வாய் நீயே. தோல்வி என்பது முடிவல்ல, தொடக்கம் என்பதை உணர்ந்திடு. தளர்ந்து போகும் நேரத்தில் தைரியம் கொண்டு எழுந்து செய்திடு. விடாமுயற்சி உனக்கிருந்தால் வெற்றி உன்னை தேடி வரும். வீழ்ந்தாலும் எழுந்து நில், விண்ணை தொடும் வலிமை பெறு. உடைந்து போன இதயத்தை உறுதியோடு இணைத்திடு. உதிர்ந்து போன கனவுகளை உற்சாகத்துடன் மலரவிடு. இருட்டு நீங்கும் நேரம் வரும், இன்ப ஒளி உன்னை சேரும். இறுதி வரை போராடினால் இமயம் கூட உன் வசமாகும். வாய்ப்பளித்த கவிஞர் திலகம் பவானி அம்மாவுக்கும் தமிழ் செம்மல் நீலகண்டன் தமிழன் ஐயாவிற்கும் என் பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். கடலூரிலிருந்து கால்நடை மருத்துவர் ரஹீமா. கால்நடை மருத்துவர் ரஹீமா அவர்கள் மருத்துவர் மட்டுமல்ல, மகத்தான கவிதை அளிக்கும் கவிஞராகவும் இருக்கிறார். பாராட்டுக்கள். மென்மையான வரிகள், மருந்தின்றி நோய் போகும் போலிருக்கிறதே. துணிந்து நில், நிமிர்ந்து பார், வெற்றிக்கான படி அதுவே.
துணிந்து நிற்க வேண்டும். தோல்வியில் துவண்டிவிடும் அனைவருக்கும் இது மிகவும் ஊக்கப்படுத்தும் வரிகள், உற்சாகப்படுத்தும் வரி.